ஹா, நம்ம இந்தியா பலவிதமான மக்கள் வாழும் ஒரு அழகான நாடு. இங்கே லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளும் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் சந்திக்கும் சவால்கள் பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை. அவர்களின் குரல்கள் கேட்கப்படுவதில்லை. அவர்களின் அமைதியான போராட்டத்துக்கு வெளிச்சம் போட்ட வேண்டிய நேரம் இது. அவர்களின் உண்மை நிலையை புரிஞ்சு கொள்வோம். நிறைய பேர் தினமும் உடல் ரீதியான தடைகளை சந்திக்கிறார்கள். சீரத்த சாலைகள், சாய்வு தளங்கள் இல்லாமே, பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியாமை போன்றவை பொதுவான பிரச்சனைகள். சொந்த ஊரிலேயே நடமாடக்கூட சிரமப்படும் அவர்களின் விரக்தியையும் போராட்டத்தையும் நினைச்சு பாருங்க. அவர்களின் அன்றாட போராட்டங்களை கண்டு கொள்ள வேண்டும். சிலருக்கு மாற்றுத்திறன் வெளியே தெரியாது. மனநல பிரச்சனைகள், கத்தல் குறைபாடுகள் இவையும் உண்மையானதா? இவை அவர்களின் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் பாதிக்கின்றன. இந்த மறைக்கப்பட்ட போராட்டங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவில மாற்றுத்திறனாளிகள் பற்றிய முன்னத்தை உடைப்போம். தினமும் ஒரு மலையை ஏறுவதில் தொடங்குவதாக கற்பனை செய்து பாருங்கள். இந்தியாவில் பல மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. களி செல்லுதல், குளித்தல், உடை அணிதல் போன்ற எளிய வேலைகள் சூட மிப்பரிய சவால்களாகின்றன. போதுமான வசதிகள் இல்லாதது அவர்களின் சுமையை அதிகப்படுத்துகிறது. பலருக்கு பொது போக்குவரத்து என்பது எட்டா கனவு. நெரிசலான பேருந்துகள், ரியல் நிலையங்களில சாய்வு தளங்கள் இல்லாமை போன்றவை பயணத்தை ஒரு கடும் சவாலாக மாற்றுகின்றன. இதனால் அவர்கள் இழக்கும் வாய்ப்புகளையும் தனிமையையும் கற்பனை செய்து பாருங்கள். நாம் நகரங்களை அனைவருக்கும் ஏற்றதா மாற்ற வேண்டும். முன்னேற்றத்துக்கான திறவுகோலான கல்வியும் தடைகளை ஏற்படுத்துகிறது. பல பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கான வசதிகள் இல்லை. இது அவர்களின் கல்வி உரிமையும் நல்ல எதிர்காலத்துக்கான வாய்ப்பையும் மறுக்கிறது. உண்மையான சமத்துவ சமுதாயத்துக்கு அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியில் முதலீடு செய்ய வேண்டும். துர்பாயவசமா சமூகத்தின் மனப்பான்மைகள் பெரும்பாலும் சவால்களை அதிகப்படுத்துகின்றன. மாற்றுத்திறனாளிகள் பெரும்பாலும் பரிதாபம், பயம் அல்லது மூடம்பிக்கையின் பார்வையில் பார்க்கப்படுகிறார்கள். இது பாகுபாடு, அவமானம் மற்றும் சமூக விலக்கலுக்கு வழிவகுக்குது. இந்த தவறான எண்ணங்களை நாம் உடைக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் பலர் திறமையானகளா அல்ல சுமையாக கருதப்படுகிறார்கள். இந்த எதிர்மறையான கண்ணோட்டம் அவர்களின் சுயமரியாதையையும் தன்னம்பிக்கையையும் பாதிக்குது. அவர்களின் திறமை, ஆற்றல் மற்றும் சாத்தியக்கூறுகளை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அனுதாபத்திற்கு பதிலா அனுதாபம் தேவை. பரிதாபத்திற்கு பதிலா புரிதல் தேவை. மாற்றுத்திறனாளிகளை மரியாதை, கண்ணியம் மற்றும் சமத்துவத்துடன் நடத்துவோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு திட்டங்களும் கொள்கைகளும் இருந்தாலும் அவற்றை செயல்படுத்துவது ஒரு சவாலாகவே உள்ளது. விழிப்புணர்வு இல்லாமை, போதுமான வசதிகள் இல்லாமை மற்றும் நிதி உதவி இல்லாமை போன்றவை தடைகளை ஏற்படுத்துகின்றன. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதையும் கண்காணிப்பதையும் வலுப்படுத்த வேண்டும். இந்த இடைவெளிகளை நிரப்புவதில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சிவில் சமூக அமைப்புகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி, திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை வழங்குகின்றன. இருப்பினும் அவற்றின் தாக்கத்தை அதிகரிக்க அதிக வளங்களும் ஆதரவும் தேவை. பல அடுக்கு அணுகுமுறை தேவை. அரசு, சிவில் சமூகம் மற்றும் தனிநபர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும். அப்போதுதான் அனைவருக்கும் உண்மையான உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்க முடியும். அந்தாவது பகுதி வலிமையின் கதைகள், உண்மையான வாழ்க்கை, உண்மையான சவால்கள். நான் சந்தித்த ஒரு இளம் பெண்ணை பற்றி சொல்கிறேன். ராணி. உடல் ஊனமுற்ற அவர் பெரும் சவால்களை சந்தித்தார். குறைச்சல் உணரும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். 7வது பகுதி, அனுதாபத்தின் சக்தி. அவர்களின் காலணிகளில் ஒரு மைல நடப்பது. ஒரு கணம் மாற்றுத்திறனாளியா இந்த உலகில் வாழ்வதை கற்பனை செய்து பாருங்க. அன்றாட போராட்டங்கள், தொடர்ச்சியான தடைகள், மறைக்கப்பட்ட வழி. அவர்களின் உண்மை நிலையை புரிந்து கொள்வதற்கு அனுதாபம்தான் திறவுகோல். சிறிய உதவிகள் சூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உதவி செய்யுங்கள். பொறுமையாகவும் புரிதலுடனும் இருங்க. அவர்களை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்துங்க. அனைவரும் பார்க்கப்படுவதாகவும் கேட்கப்படுவதாகவும் மதிக்கப்படுவதாகவும் உணரும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். 8வது பகுதி, ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி மாற்றத்திற்கான நம்பிக்கையும் செயலும்.
அனைவரையும் உள்ளடக்கி இந்தியாவை நோக்கிய பயணம் நீண்டது, ஆனா சாத்தியமற்ற அல்ல. விழிப்புணர்விலிருந்து செயலுக்கு, அனுதாபத்திலிருந்து அனுதாபத்திற்கு நாம் செல்ல வேண்டும். நம்முடைய சொந்த பாகுபாடுகளை எதிர்த்து போராடுவோம். புதுமைப்படுத்தல்களை உடைப்போம். மாற்றத்திற்காக குரல் கொடுப்போம். மாற்றுத்திறனாளிகளுக்காக பணியாற்றும் அமைப்புகளை ஆதரிக்கவும். உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். வளங்களை நன்கொடையாக வழங்குங்கள் அல்லது விழிப்புணர்வை பரப்புங்கள். ஒவ்வொரு சிறிய செயலும் முக்கியம். அனைத்து இந்தியர்களும் அவர்களின் திறன்களை பொருட்படுத்தாமல் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் சம் வாய்ப்புகளுடனும் வாழக்கூடிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவோம். 9வது பகுதி, சம் வாய்ப்புகளுடனும் வாழக்கூடிய ஒரு இந்தியாவை உருவாக்குவோம்.